எங்கள் வணக்கம். நாங்கள் லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது இந்த கம்பெனி கோயம்புத்தூர் வெள்ளக்கிணறு அங்கே வந்து இந்த கம்பெனி இருக்குது சார். இந்த கம்பெனியில் வந்து நாங்கள் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் வந்து நாங்கள் தயார் பண்ணுறோம். அதாவது 1 ஹெச்பியிலேருந்து 10 ஹெச்பி வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம். அதாவது 1, 2, 3, 5, 7.5, 10 இந்த ஹெச்பியில் வந்து நாங்கள் மிஷின் தயார் பண்ணுறோம். இப்போ இந்த மிஷினை பற்றிய ஒரு சிறப்பு அம்சங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நாங்கள் விளக்க போகிறோம். அதை இந்த நேரத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் சார் நாங்கள் சொன்ன மாதிரி 1லேருந்து 10 ஹெச்பி வரைக்கும் நாங்கள் மிஷின் தயார் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இது 2 ஹெச்பி, 3, 5, 7, 10 ஹெச்பி. இது வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்டர், அதாவது ஆயிலை வந்து எண்ணெய் வந்து பிழிஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த இயந்திரங்கள் இது. அதே மாதிரி ஆயில் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மிஷினில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதை வந்து அதாவது கிளியராக, கிறிஸ்டல் கிளியர்னு சொல்ல முடியாது, ஆனால் கிளியராக வந்து உங்களுக்கு ஆயிலை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். இப்போ நீங்கள் அந்த ஃபில்டர் மிஷின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இதெல்லாம் அதனுடைய பாகங்கள் தான், எல்லாமே பாகங்கள் தான். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 பிளேட்ஸு, இது வந்து 12 பிளேட்ஸு, இது வந்து 14 பிளேட்ஸ். சரிங்களா? இந்த 3 வகையான மிஷின்களை வந்து நீங்கள் வந்து எண்ணெய் வந்து அழகாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த ஆயில் மிஷின் வந்து எந்த ஆயில் மிஷின் எக்ஸ்ட்ராக்ட் மிஷின் நீங்கள் வாங்கினாலுமே அது கூட இந்த கொப்பரையை வந்து கட் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த மிஷின், அதாவது 1 மணி நேரத்துக்கு 100 கிலோ அழகாக கட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொப்பரை எடுத்து இந்த மிஷினில் போட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆயில் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துரும். எங்கள் லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ராக்டர்ஸில் தயார் செய்கிற 10 ஹெச்பி ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் மிஷினுடைய சிறப்பு அம்சங்களையும் 10 ஹெச்பி ரோட்டரி செக் மிஷினோட அம்சங்களையும் இந்த மிஷினையும் கம்பேரிசன் பண்ணி இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். சார் எங்கள் மிஷின் 10 ஹெச்பி சார். அதே 10 ஹெச்பி ரோட்டரி செக் மிஷின் சார். எங்கள் மிஷினை 4க்கு 2 அடியில் வந்து மிஷினை நீங்கள் வந்து கரெக்டாக உட்கார வச்சிடலாம். ஆனால் அதே ரோட்டரி செக் மிஷின் 10 ஹெச்பி அதுக்கு 6 அடிக்கு 6 அடி இடம் வேணும் சார். எங்கள் மிஷினில் புண்டாங்க தனியாக, ஆயில் தனியாக வரும் சார். நீங்கள் கையை போட்டு எல்லாம் வேண்டாம். ரோட்டரி செக்கில் பார்த்தீங்கன்னா பின்னாக்க ஒரு ஆள் வேணும் எடுக்கிறதுக்கு, கடப்பாறை எடுத்து குத்தி எடுக்கணும். ரோட்டரி செக்கு கேட்டீங்க பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும் சார். எங்கள் மிஷினில் சத்தமே வராது சார். ரோட்டரி செக்குக்கு ஃபவுண்டேஷன் போடணும் சார். எங்களுக்கு ஃபவுண்டேஷனே தேவை கிடையாது. நீங்கள் 10வது ஃப்ளோரில் கொண்டு போய் மிஷினை வச்சாலும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஓட்டலாம் மிஷினை. ரோட்டரி செக்கில் வந்து வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும் சார். எங்கள் மிஷினில் சுத்தமாக கிடையாது வைப்ரேஷன். ரோட்டரி செக்கில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 15 கிலோ போடலாம் சார். எங்கள் 10 ஹெச்பியில் வந்து 250 கிலோ போடலாம் சார். ரோட்டரி செக்கில் பார்த்தீங்கன்னா கொப்பரை போட்டால் 50% உங்களுக்கு ஆயில் கிடைக்கும் சார். எங்கள் மிஷினில் குறைந்தபட்சம் 65% எண்ணெய் கிடைக்கும் சார். ரோட்டரி செக் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணால் போதுங்க சார். எங்கள் 10 ஹெச்பி மிஷினில் 6 வருஷத்துக்கு நீங்கள் அந்த பக்கமே திரும்பி பார்க்க வேண்டாம் சார். அந்த அளவுக்கு மிஷின் ஓடும் சார். இன்னும் ரோட்டரி செக்கில் வந்து ஒரு விதையை தான் போட முடியும் சார். இப்போ எங்கள் மிஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலை, கொப்பரை, சூரியகாந்தி, சோயா, நீம், இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து இது மாதிரி 22 வகையை அடிக்கிட்டே போகலாம் சார். தைரியமாக எடுக்கலாம். நம்ம நான் சொன்னதுக்கெல்லாம் இவ்வளோ சொன்னீங்களே, இப்போ ரன் பண்ணி பார்க்க முடியுமா, காட்ட முடியுமா உங்களால்? சார் தாராளமாக, நாங்களும் அதுக்கு தான் வெயிட்டிங். வாங்க பார்க்கலாம். சரி இப்போ வாங்க, நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜாக நான் காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. இப்போ கொப்பரை கட் பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இது வந்து கொப்பரா கட்டிங் மிஷின் சார். கொப்பரா கட் பண்ணுறதுங்க. சரி, ஒரு நிமிஷம். இந்த மிஷின் வந்து இங்கே இருக்கிற எந்த மிஷின் ஆயில் மிஷின் நீங்கள் வாங்கினாலுமே அது கூட வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு கிடைச்சிடும். ஃப்ரீயாக கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓட்டுங்க சார், ஓட்டுங்க. பார்த்தீங்களா? 4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு இந்த ரேஷியோவில் வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? 1 மணி நேரத்துக்கு 100 கிலோவிலேருந்து 150 கிலோ வரைக்கும் கட் பண்ணி கொடுத்துருவோம். 150 கிலோ கட் பண்ணி 1 ஹவர். சரிங்களா? இப்போ 1, 2, 3 ஹெச்பிக்கு வந்து இந்த மிஷின். சரி, 5, 7, 10க்கு நீங்கள் போனீங்கன்னா இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 200 கிலோ கட் பண்ணி பெரிய மிஷின் இருக்கனால அதிக கெப்பாசிட்டி.
சார் ஸ்டார்ட். நீங்கள் 1 ஹவரில் வந்து 15 கிலோ வந்து ஆயிரும்னு சொன்னீங்க இல்லைங்களா மிஷினில் இன்புட் ரோட்டரி செக்கில். ரோட்டரி செக்கில் கரெக்ட். இப்போ எங்கள் மிஷினில் நாங்கள் 20 கிலோ இருக்கு. இங்கே பாருங்க 20 கிலோ. இது 20 கிலோங்களா? 20 கிலோ சரிங்களா? இந்த 20 கிலோவில் எண்ணி 5 to 6 மினிட்ல வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் காமிக்கிறோம். 5 ல இருந்து 6 நிமிஷத்துக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சேலஞ்ச் பார்க்கலாம். என்ன தெரியுமே பாருங்க பாருங்க சார் போடுறாங்க சார். நீங்கள் கொஞ்சம் சைடில் கொஞ்சம் நில்லுங்க. என்ன எப்படி வருதுன்னு காமிக்கிறது உங்க மேலே தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ ஃபோர்ஸ் வருமா என்ன? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சார் வாங்க. எண்ணி 10 செகண்ட் தான் சார். 6 ல இருந்து 10 செகண்ட்ல என்ன வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆயில். எஸ் பாருங்க. இப்போ புண்ணாக்கு தனியாக போயிட்டு இருக்கு. இந்த சேல பாருங்க என்ன வந்து அதனுடைய வெசல் பக்கெட்டில் உள்ளது பாருங்க. இங்கே கொஞ்ச நேரம் பாருங்க சார். பார்க்கலாம். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வீட்டு பைப்பில் திறந்து விட்டு எப்படி வரும் அது மாதிரி வரும் பாருங்க. இல்லை அது மாதிரி தான் வருது. இப்போ என்ன தெரிக்கணும் இதுக்கு கவர் போட்டு இருந்தது சார். சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூல கம்பல்சரி உண்டு சார். இப்போ உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் எவ்வளவு ஃபோர்ஸா வருது அப்படிங்கறத காமிக்கிறேன். பாத்தீங்களா எவ்வளவு ஃபோர்ஸா கீழே வருது பாத்தீங்களா? தம்பி கவரை போட்டு விட்டுருங்க. நல்லா நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா சார். டைம் நீங்க எண்ணிட்டு தானே இருக்கீங்க. நீங்க எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு சார். நம்ம 20 கிலோ போட்டோம். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரைட். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி 5 நிமிஷத்தில் முடிச்சு. இந்த புண்ணாக்கு மறுபடியும் போட வேண்டியிருக்குமா சார்? அவசியமே இல்லை சார். தேவையில்லை. 1 மிஷின் 1 செட்டப் ஸ்ட்ரோக் சிங்கிள் ஸ்ட்ரோக். அதான் எங்களோட ஸ்லோகனே அதான் சார். ஓகே ரைட். பார்த்தீங்களா எப்படி எனக்கு தெரிஞ்சு 5 நிமிஷத்துக்குள்ளவே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் சார் உண்மை. அதுதான் அது நீங்கள் சொல்லும் போது கரெக்டாக இருக்கும். எஸ் சார். சொல்லுங்கக்கா சொல்லுங்க. ஆயில் சூடு இருக்கான்னு பாருங்க சார். பாருங்க பாருங்க. எப்படி சூடா இல்லைங்களா? இல்லை ஆனால் சார் சூடு ஆகுறது சார். ஒத்துக்கிறேன். பட் இந்த மிஷினுடைய ஸ்பெஷாலிட்டி இதுதான் சார். சரிங்களா? 10 HP பவர் இவ்வளோ ஹீட் வச்சும் எண்ணெய் சூடாகல. எஸ் நம்ம எந்த டெம்பரேச்சர் செட் பண்ணுறோமோ அதை செட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அது வந்தது அப்படின்னா அதவே ஆஃப் ஆகிடும். இன்கேஸ் தேவையில்லை அப்படின்னா நம்மளே அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க பார்த்துட்டேன். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வாங்குறேன்னு வச்சுங்க, லோன் அப்படின்றாங்க இல்லையா, அது எப்படி என்ன முழு விவரம் எனக்கு சொன்னீங்கன்னா உதவியாக. ஓகே சார், நல்ல கேள்வி. நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மிஷின் நீங்கள் வாங்குறவங்களுக்கு 1 இயர் ரீப்ளேஸ் வாரண்ட்டி உண்டு. வாரண்ட்டி கொடுத்து. ஆமாம். மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இனோஸில் தயார் பண்ணுற ஸ்க்ரூ, அதுக்கடுத்து நாங்கள் வெளியிலேருந்து வாங்குகிற கியர் பாக்ஸ், அதுக்கடுத்து வந்து மோட்ரு, சரிங்களா, அதுக்கடுத்து ஹீட்டர், அதுக்கடுத்து வந்து நம்ம பேரிங், இதுக்கெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் எதுவும் இருந்தாவோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாவது இருந்தாலோ அதற்கு வந்து நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் 1 இயர். அதுக்காக 1 இயர் நாங்கள் வாரண்ட்டி உங்களுக்கு கொடுக்குறோம். அடுத்து நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, லோன் ப்ராசஸில் போகும்போது எப்படி அது பிரதம மந்திரி ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, PMFEன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து ஒவ்வொரு நம்ம மாவட்டங்களில் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் உண்டு. அதாவது மாவட்ட தொழில் மையம், டிக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? ஆமாம். அப்போ அங்கே வந்து நீங்கள் போனீங்கன்னா அதற்கான சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் மத்திய கவர்மெண்ட்னால் நியமிக்கப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் எங்கள்கிட்ட போய் எங்களுடைய கம்பெனி கொட்டேஷனை வாங்கிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட வந்து கொடுத்து அப்ரோச் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு சரியான பாதையில் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி சப்சிடின்னு சொல்லும்போது 25% 35% வந்து உங்களுக்கு கிடைக்கும். 35% கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு என்ன அடிஷ்னல் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் உள்ள ஸ்திரீகள், அதாவது பெண்கள், மகளிர் மூலமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ராசஸ் வந்து இன்னும் இதாக சீக்கிரமாக. ஆமாம், அதற்கான வழிமுறைகளை வந்து கவர்மெண்ட் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. இது என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இது பாருங்க, இப்போ நம்ம இங்கே ஆயில் எடுத்தோம் இல்லைங்களா? ஆமாம், இப்போ ஆட்டணும். அந்த ஆயில் நம்ம இங்கே வச்சுருக்கோம், இந்த பக்கெட்டில் இருக்குது, ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து ஆயில் ஃபில்டர்னுடைய செட்டப்புங்க. இது ஓ ரைட் ரைட். இதனுடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிளேட்ஸ் அண்ட் கிளாத்.
இதெல்லாம் பிளேட்ஸு, இது இது வந்து கிளாத். சரிங்களா? இதில் வந்து இப்போ இங்கே எவ்வளோ கலங்களாக இருக்குன்னு பாருங்கள். ஹலோ, ஆமாம், அதில் வந்து அந்த ப்ரௌன் ஷெல்லாம் ஆமாம், இதில் பார்த்தீங்களா? இப்போ அங்கே போங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. இது ஃபில்டர் ஆகி வந்திருக்க எண்ணங்க இது. ஆமாம், தெளிவாக இருக்குது. எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பார்க்கலாம், தெளிவாக மேலே பாருங்கள், தெளிவாக இருக்குது. எஸ், கரெக்ட் கரெக்ட். இது பார்த்தீங்கன்னா இது அப்போ வந்து உடனடியாக இது ஃபில்டர் பண்ணி நம்ம வெயிட் இன்ஸ்டன்ட்டா, அதாவது நம்ம வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிட்டு காத்து இருந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பண்ணணும்னா பண்ணிக்கலாம், கிடைக்கும். ரைட். அந்த இப்போ இந்த மிஷினோட பெர்ஃபார்மன்ஸ் நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதனால இந்த மிஷின் உங்களுக்கு தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க, முழு விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இந்த மாதிரி ஐடியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.